அமானுல்லா பேசுங்க சார். வணக்கம் சார். என் சொந்த ஒரு மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம். அங்க வந்து 6 தொகுதி. புதுக்கோட்டை கொஞ்சம் டஃபா இருக்கும். ஏன்னா எங்க ராஜா குடும்பத்துல நிக்கிறாரு, நம்ம கார்த்திக் பண்டேமான் நிக்கிறாரு, முன்னாள் எம்எல்ஏ நிக்கிறாரு. அது கொஞ்சம் ஏன்னா டிஎம்கே கேண்டிடேட் வீக், அதனால கொஞ்சம் அங்க டஃபா இருக்கும். இவர் கொஞ்சம் நல்ல ஆளு கூட கார்த்திக் தொண்டைமான். அந்த ரொம்ப அருமையான ஆள் சார். அவர் இந்த ராஜா குடும்பத்துல எங்க தொண்டைமான் பரம்பரை நல்ல மனுஷன் அவரு. அதே மாதிரி நம்ம விராலிமலையில நம்ம விஜயபாஸ்கர் சார் வந்து கொஞ்சம் டஃப் கைட்டு கொடுப்பாரு. ஜெயிச்சா அது 2 தான் ஜெயிக்க முடியும் மேபி. மத்த 4 அவுட். இது 4 தொகுதி ஆலங்குடி, திருமயம், அறந்தாங்கி அண்ட் கந்தராக்கோட்டை 4 தொகுதி அவுட் ஆயிடும். அப்ப 6 தொகுதியில 2 தான் ஜெயிப்போம், 4 தொகுதி ஜெயிப்போம் அதுவும் சொல்ல முடியாது சார். 2 பேர் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அந்த வேவ் இருக்கு இல்லைங்களா? இப்ப 96 ஒரு வேவ் இருந்துச்சு, 91ல வேவ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வேவ் இருந்துச்சுன்னா எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிருவாங்க. நிச்சயமா அந்த மோடி எதிர்ப்பு அலைங்கிறது சார். நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன். அதனால வந்து அதாவது என்ன சார், பொதுவா வந்து நான் வந்து 89ல இருந்து 2004 வரைக்கும் நான் ஃபீல்டு ஒர்க் பாத்திருக்கேன். ஏடிஎம்கே நான் ஃபீல்டு ஒர்க் பாத்திருக்கேன். 2004ல வந்து நம்ம வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி இருந்தோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அப்ப நம்ம வந்து வாஷ் அவுட் 0 இல்லைங்களா? அப்ப நான் வந்து கடலூர்ல இருந்தேன். கடலூர்ல வந்து நாங்க அங்க கொஞ்ச நாள் குடியிருந்தோம். கடலூர் தொகுதி நம்ம வேலை செஞ்சோம். அப்ப நான் வந்து பிஜேபிக்கு நம்ம வேலை செய்யும் போது ஒன்னும் அந்த அளவுக்கு நம்ம நெருக்கடியை நான் சந்திக்கல, சிறுபான்மை மக்கள் சந்திக்கல. ஆனா இப்போ என்னோட நான் இப்ப துபாயில இருந்து பேசுறேன். நானு என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கட்சியில. அதாவது உள்ளாட்சி பொறுப்புல இருக்காங்க, கட்சி பொறுப்புல இருக்காங்க. பொதுவா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் ஒரு ஃபீல்டு ஒர்க் பாக்குறேன்னா எனக்கு அறிமுகமான மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் என்ன வந்து நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு நான் வேலை செய்யறேன். இதே நான் வந்து 98ல நான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வந்து நான் திருச்செங்கோட வேலை பார்த்திருக்கேன். நான் காலேஜ்ல படிக்கும் போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எங்க இருக்காங்களோ அங்கேதான் நம்ம எலெக்ஷன் டியூட்டில போடுவோம். கரெக்டா? அதான் இயற்கை. ஆனா இந்த என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆலங்குடி தொகுதி முஸ்லீம்ஸ் எல்லாம் ஐயோ ஆலங்குடி எங்களை டியூட்டி போட்டுறாங்க, இதை கொண்டு போய் இதுல போட்டுருங்க, திருமயத்துல போடுங்கிறாங்க. திருமயத்துல இருக்க முஸ்லீம் தொண்டர் என்ன பண்றாங்க, ஐயோ எங்களை திருமயத்துல போட்டுறாங்க, எங்களுக்கு அறந்தாங்கில போடுங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுடைய சொந்தக்கார் வந்து உள்ளாட்சி பெரிய பொறுப்பு இருந்தவர். அவர் வந்து எனக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டமே வேணாம், எனக்கு வேற மாவட்டத்துல பொறுப்பு இருங்க. ஏன்னா நம்ம வந்து ஓட்டு கேட்டு போக முடியாது. இந்த அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிஏ வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து சிறுபான்மை மக்கள் ஒவ்வொரு மக்களும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நினைச்சு பயப்படுறாங்க, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறாங்க. அதனால நீங்க வந்து நான் ஒரு முஸ்லீம் ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து ஒரு ஏடிஎம்கே வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க போனா பயப்படுறாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க என்னையா நீ அறிவு இருக்கா, நீ வந்து பெரிய கட்சி பெருசா இது முக்கியமாயா, உனக்கு வாழ்வு முக்கியமா கட்சி முக்கியமாங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கொதிப்படைஞ்சிருக்காங்க சிஏக்கு அப்புறம். இப்ப நம்ம இதை நான் சொன்ன வாஜ்பாய் காலத்துல நம்ம பிஜேபி ஓட்டு கேட்டு போனோம், அப்புறம் ஒன்னும் எதிர்ப்புலாம் கிடையாது. ஆனால் இப்ப வந்து இந்த சிஏ வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க இதுல பாக்குறீங்க, ஸ்ரீலங்கால பாக்குறீங்க, ஸ்ரீலங்கால என்ன பண்றோம், இப்ப வந்து இப்ப முக்கியமான பதவியில வந்து பாத்தீங்கன்னா சிங்களம் தான் இருப்போம். தமிழன் மத்தவங்க எல்லாம் வந்து 2ஆம் குடி மக்கள் தான். இதை வந்து நம்ம 2ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவோம். வந்து வாஜ்பாய் அத்வானி காலத்துல நம்ம கூட்டணி வச்சிருந்தா கூட அப்போ நம்ம வெற்றி பெறல, சட்டமன்றத்துக்கு நம்ம கூட்டணி வைக்கல, நாடாளுமன்றத்துக்கு தான் கூட்டணி வச்சோம். அதுக்கு ஒரு முறை தான் ஜெயிச்சோம், 2 முறை வந்து நம்ம தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறோம். கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் கூட அந்த சிறுபான்மை மக்கள் இடத்துல அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு உணர்வு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த முறை வந்து அந்த எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது மிக கடுமையாக இருக்குது. அதான் சார் வேற தோல்வி கொடுக்குறாங்க. அதிமுகவுல உறுப்பினராக இருக்கிற சிறுபான்மை மக்கள் கூட இந்த கூட்டணிக்கு வாக்கு கேட்டு போற பொழுது ஒரு தர்ம சங்கடத்தை சந்திக்கிற ஒரு நிலை இருக்கு. இதான் நீங்க சொல்ல. ஆமா சார், அதேதான் சார்.